இன்றைக்கிப்பா அம்மா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான வெயிட் லாஸ் சூப் நூடுல்ஸ் செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அம்மா மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன்ப்பா. ஒரு சின்ன மீடியமான ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி போட்டுக்குருவோம். ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இதையும் கட் பண்ணி போட்டுக்குருவோம். 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் கட் பண்ணி போட்டுக்குருவோம். பச்சை மிளகாய் எடுத்துருக்கு. இதையும் கட் பண்ணி போட்டுக்கிறோம். காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுக்க. 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றுக்குருவோம். இது உங்களுக்கு மூடி போட்டுருவோம்ப்பா. மூடி போட்டு உங்களுக்கு மிக்சியில் அரைச்சி கொண்டு வரேன். இப்போ மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இது இப்படி இருக்கட்டும். இப்போ அம்மா ஒரு 1/4 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கடலை மாவுப்பா. 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்குருவோம். கோதுமை மாவும் கடலை மாவும் 2 ஈக்குவலாக எடுத்துக்கிட்டோம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். பிங்க் சால்ட்டு. நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தை நம்ம இதில் நிறுத்துக்குருவோம். ஜல்லடையை வச்சு அந்த சாறை மட்டும் நம்ம எடுத்துக்குருவோம். இந்த இதை நம்ம நிறுத்தி வச்ச இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் இருக்கு இல்லையா, இந்த சக்கையை நம்ம தூர போடாமல் நம்ம சூப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பிசைஞ்சுக்குருவோம். இப்போ தண்ணி தேவைப்படுது. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும்ப்பா. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ அம்மா 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை ரெஸ்ட்டில் வச்சுருவோம். இப்போ அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கடாய் கொஞ்சம் சூடாயிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்குருவோம். பல்பூண்டுப்பா. பல்பூண்டு ஒரு 3 பீஸு. இதை பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குருவோம். பூண்டும் சீரகமும் புரிஞ்சுக்கிட்டு வருது. இப்போ ஒரு வெங்காயம், மீடியமான வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். இதை ஒரு வதக்கிடுவோம். இப்போ நம்ம மாவில் நம்ம நிறுத்தி வச்சுருந்தோம்லையாப்பா, அந்த சக்கை இதில் போட்டுக்குருவோம் வேஸ்ட் ஆக்காமல். இதை ஒரு வதக்கிடுவோம். இப்போ அம்மா ஒரு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது 50 கிராமு. இதை இதில் போட்டுக்குருவோம். பீன்ஸ் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். கேரட்டு ஒரு மீடியமான கேரட்டையும் பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். இது எல்லாத்தையும் ஒரு வதக்கிடுவோம். தனி பீன்ஸு கேரட் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் நான் அம்மா ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இது பச்சையாக தான் பாருக்கு. இதை இதில் போட்டு வேக விட்டுக்குருவோம். இது கேப்சிகம் ஒரு மீடியமான கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டு வேக விட்டுக்குருவோம். கொஞ்சம் ஒரு பிடி முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். ஒரு மீடியமான தக்காளி. இதை இதில் நறுக்கி போட்டுக்குருவோம். எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கிறோம்ப்பா. இப்போ காய் எல்லாத்தையும் லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ காய் வேகிற அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம 3 டம்ளரு தண்ணி ஊற்றிருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குருவோம். இதை மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு காயை நல்லா வேக விடுவோம். அம்மா ஒரு 15 நிமிஷம் காயை வேக வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். காய் நல்லா வெந்துருச்சு பஸ்பமா. இப்போ நம்ம 10 நிமிஷம் மாவை ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். நம்ம இடியாப்பம் புளியோம் இல்லையா, அந்த இதில் இந்த கண்ணு மாதிரி இருக்குது பாருங்கள், போட்ட பெருசாக இருக்குது. இந்த மாதிரி இதில் நம்ம போட்டு இந்த மாதிரி நம்ம இடியாப்பம் புளியோம் இல்லையா, முறுக்கு புளியிற நூடுல்ஸ் மாதிரி இந்த மாதிரி புளிஞ்சுக்குருவோம். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் அம்மா உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். இதில் அழகாக உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு. நல்லா நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். சாப்பிடாம இது அப்படியே கலக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வேக விடுவோம். இல்லாட்டா உடஞ்சு போயிடும்.
2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டாச்சுப்பா. ஓபன் பண்ணுவோம். அவ்வளவுதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுக்குருவோம். காரத்துக்கு நம்ம மிளகு பொடி கொஞ்சம் போட்டுக்குருவோம். கொஞ்சமா மல்லி இலை நறுக்கி போட்டுக்குருவோம். இப்பப்பா எலுமிச்சம்பழம் ஒரு கொஞ்சம் சாறு ஊற்றிக்கிடுவோம். நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து ஊற்றிக்கிடுவோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, சூப் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் சூப் நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம உடம்புக்கு நல்ல எனர்ஜி நல்லா கிடைக்கும். உடம்புல உள்ள ஊழச்சதைகள் எல்லாம் நல்லா குறைக்கக்கூடியது. நிறைய நம்ம காய் சேர்த்திருக்கோம். அம்மா வந்துப்பா நான் வீட்டுல உள்ள காயை வச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த காய் பிடிக்கிறக்கோ அந்த காயெல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காய்கள் அதிகமா சேர்த்து சாப்பிட்டாப்பா நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும்ப்பா. நம்மளுக்கு அதிக நேரம் பசிக்காது, நல்லா பசி தாங்கும். நம்ம டிஃப்ரெண்டா குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும்ப்பா. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சூப் நூடுல்ஸை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், பெரியவங்கள இருந்து சின்ன பிள்ளைகளை வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. ரொம்ப ஹெல்தியானது, ரொம்ப டேஸ்டா இருக்கு. உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.